ஆகுது. எவ்வளவு நேரம் ரெடி ஆகிறதுக்கு? ரெடி ஆகவா? நான் எதுக்கு ரெடி ஆகணும்? நான் எங்க போறேன்னு நினைச்சீங்க? காலேஜுக்கு தானே. டேய், நான் புக்கெல்லாம் எடுத்து வச்சிட்டேன்டா. ஐயோ அண்ணி, அன்னைக்கு என்ன காலேஜ் போகணுமா? போகணுமான்னு கேட்டா அப்போ இன்னைக்கும் நீ காலேஜ்க்கு போறது இல்ல? வேண்டாம் அண்ணி, என்னை விட்டுருங்களேன். அழுவாதீங்க அண்ணி. பேசாதடா என்கிட்ட. உனக்கு காலேஜ் போக பிடிக்கல, படிக்க பிடிக்கல. எப்படா நிறுத்தலாம்னு இருந்த? இந்த போலீஸ் கேஸ்ல அதுக்கு ஒரு சாக்காயிடுச்சுல. இதான் டைம்னு நிறுத்திட்ட. இனிமே நீ அரியர் கிளியர் பண்ண வேணாம், வேலைக்கு போக வேணாம். இப்படி வீட்ல அண்ணிய சுத்திக்கிட்டே இரு போதும். ஏங்க நீங்க சும்மா இருங்க. என்னாச்சு? என்ன நீ அழுகுறீங்க? ஏலே, நீ ஏன்டா அழுதுகிட்டு இருக்க? பாரு ஜீவா, இவன காலேஜுக்கு போக மாட்டானா? இவன் காலேஜுக்கு போய் எத்தனை நாள் ஆச்சு? இன்னைக்கு போவா நாளைக்கு போவான்னு நானும் சும்மா விட்டுட்டு இருக்கேன். இப்பதான் சம்பந்தப்பட்ட பொண்ணே வந்து தெரியாம நடந்துச்சுன்னு இவங்கிட்ட மன்னிப்பு கேட்டுருச்சுல. அதுக்கப்புறம் என்ன இவனுக்கு? இருங்க நீ, நான் பேசுறேன். இவன் இப்படியே படிப்பை விட்டுட்டா என்ன ஆகும் ஜீவா? எப்படி இவன் வேலைக்கெல்லாம் போவான்? அமைதியா இருங்க, நான் என்னன்னு கேட்கிறேன். ஏலே, மீனாதான் அந்த பிள்ளைய கூப்பிட்டு வந்து பேச வச்சிருச்சுல்ல. இனி உனக்கு என்னடா பிரச்சனை? பயமா இருக்குண்ணே. என்ன பயம்? காலேஜ்ல என்ன எல்லாரும் கிண்டல் பண்ணிட்டா? என்ன கிண்டல் பண்ணுவாங்க? நான் தான் போட்டோ அனுப்புனேன்னு நினைச்சிட்டா. யாரா நினைப்பா? எல்லாருக்குமே நடந்தது தெரியும்டா. எல்லாருக்கும் எப்படின்னு தெரியும்? அப்படி தெரியாதவங்க உன்னை கிண்டல் பண்ணா உனக்கு என்னடா பிரச்சனை? நீ பாட்டு கண்டுக்காம போயிட்டேறா. எனக்கு ஒரு மாதிரி இருக்குண்ணே. போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் போயிட்டு வந்துட்டேன். இருந்துட்டு போட்டோம், அதுக்கு என்னடா இப்ப? ஒரு மாதிரி இருக்குண்ணே, புரிஞ்சுக்கோண்ணே. சரி, காலேஜ் போன வேற என்ன செய்ய போற? தெரியல. கண்ணா, எம்புட்டு அரியர் வச்சிருக்க? நீ யோசிச்சு பாரு. இப்ப இந்த பிரச்சனையை யோசிச்சு நீ காலேஜ் போகாம இருக்கிறது சரியா, இல்ல இந்த பிரச்சனைக்கு அப்புறம் காலேஜ் போய் அந்த 3 அரியரை கிளியர் பண்றது சரியா? எது சரி? அப்படி கேளு ஜீவா. நீ எதையுமே கண்டுக்காம நல்லா படிச்சு அரியரை கிளியர் பண்ணி இந்த செமஸ்டர்ல நல்ல மார்க் வாங்கினேன்னு வச்சுக்கேன், அது எம்புட்டு நல்லா இருக்கும். எங்க எல்லாருக்குமே எம்புட்டு பெருமையா இருக்கும். அதை விட்டுட்டு என்னடா நீ இப்படி பண்ணாத தப்புக்கு அழுதுகிட்டு நிக்கிற? ஏலே, விட்றா. உன்னை யார் எதுவும் நினைக்க மாட்டாங்கடா. நீ பஸ் ஸ்டாப் போனேன்னு வச்சுக்கேன், உன் ஃப்ரெண்ட்ஸ் அம்புட்டு பேர் வந்து உங்ககிட்ட சந்தோஷமா பேசுவாங்க. நீ வேணா பாரேன். பேசுவாங்களாண்ணே? கண்டிப்பா பேசுவாங்கடா. டேய், பேசலனா திரும்ப வந்துருவியா? அதான் இவ்ளோ தூரம் பேசுறாங்கல்ல, போடா. அண்ணன் சொல்றது கேப்பியா மாட்டியாடா? நான் உங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டேன். நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். அப்ப காலேஜ் போ, அரியரை கிளியர் பண்ணி அடுத்த செமஸ்டர்ல நல்ல மார்க் வாங்கு. ம், சரிண்ணே. சரி போ, பேக் எடுத்துட்டு வா. நான் எடுத்துட்டு வரேன். இந்தடா. கண்ணா, நிஜமாவே போறல? போறேன் அண்ணி. சரிடா, ஒழுங்கா படி. நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன், சாப்பிட்டு கிளம்பு. அண்ணி, ஆ. இட்லி தானே? ஆமாடா. நான் உனக்கு வெளியில பரோட்டா வாங்கி கொடுத்துறேன். இல்லை, நானே உன காலேஜில் ட்ராப் பண்ணிட்டு போறேன். ம், சரி, போயிட்டு வாடா. பாதிலேயே ஓடி வராம முழுசா காலேஜ்ல உட்காந்து படிச்சுட்டு தான் வரணும். ம். சரியா? ம். போயிட்டு வா. அண்ணி. அடிக்க சொல்றியா? இனிமே அடிக்க மாட்டேன், சரியா? கோவத்துல அடிச்சிட்டேன், போ. அது இல்ல, ஆ 100 ரூபா. ஆ. இதுல மட்டும் தெளிவா இருக்கான் பாரு. இரு, எடுத்துட்டு வரேன். அண்ணி, ம். என்கிட்ட இருக்கு, நானே கொடுத்துட்றேன். ம். இல்லை, நீ வாடா. ம், வரேன் அண்ணி. சரி, பாய்டா. போயிட்டு வா. போயிட்டு வரேன் அண்ணி. பாத்து போ. சொல்லுடி திவ்யா. ஏய், எப்படி இருக்க முல்ல? நான் நல்லா இருக்கேன்.
நீ எப்படி இருக்க? நான் சூப்பரா இருக்கேன். ஆமா, உன் கதிர் எப்படி இருக்காரு? அவருக்கு என்ன, நல்லா இருக்காரு. நானும் என் ஹஸ்பண்டும் மூணாருக்கு வந்திருக்கோண்டி. சூப்பர் டி. மழைலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. அது சரி, உன் வாய்ஸ் ஏன் டல்லா இருக்கு? ஒன்னும் இல்ல. அவருக்கு பர்த்டேடி, அதை செலிப்ரேட் பண்றதுக்கு தான் மூணார் வந்திருக்கோம். ஓ, பர்த்டேக்கு மூணாரா? ஆமாண்டி, கல்யாணத்துக்கு அப்புறம் வர முதல் பிறந்த நாள் இல்ல, அதான் பிளான் பண்ணி இங்க வந்தோம். ச்சே, என்னடி சேங்கற? என்னாச்சு? நீ எவ்வளவு விவரமா இருக்க, நான் எவ்வளவு மண்ணா இருக்கேன் பாரு. இவங்களுக்கு ஆகஸ்ட் 1ஆம் தேதி பிறந்த நாள். அத நான் சுத்தமா மறந்துட்டேன்டி. என்னது மறந்துட்டியா? ஆமாண்டி, ஒரு விஷ் கூட பண்ணல. அடி பாவி, அவர் உன்னை அந்த லட்சணத்துல வச்சிருக்காரு. சரி சரி, என் வீட்டுக்காரர் வந்துட்டாரு, நான் உனக்கு அப்புறமா ஃபோன் பண்றேன். என்னை எந்த லட்சணத்துல வச்சிருக்காங்களாம்? இவ பார்த்தா இவ மூணாருக்கு போயிருக்காளாம். பீத்திக்கிறதுக்காகவே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்றா பாரு, ராஸ்கல். ஆனா நான் அதை மறந்துட்டேனே. ஐயோ, பிறந்த நாளுக்கு மறந்தா கொண்டாடக்கூடாதுன்னு இருக்கா? நான் கொண்டாடுவேன். அவங்க பிறந்த நாளை நான் கொண்டாடுவேன். நான் கிஃப்ட் வாங்கி தருவேன், சூப்பரா கிஃப்ட் வாங்கி தருவேன். பாவம், யாருமே அவங்களுக்கு ஒன்னும் வாங்கி தரல. ஒரு விஷ் கூட பண்ணல பாரு. எங்க அம்மா சொல்றது கரெக்ட் தான். இந்த வீட்ல அவரை வேண்டா வெறுப்ப பெத்து வச்சிருப்பாங்க போல. பிறந்த நாளை கூடவா மறப்பாங்க? கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு gift வாங்கி தரேன். காசு அப்பா கொடுத்த காசு இருந்துச்சே. ஐயோ, அந்த காசை கொடுத்துதான் பேண்ட் ஷர்ட் வாங்கினோமே. இப்ப என்ன பண்றது? ஏதாவது வாங்கி தந்தே ஆகணுமே. அக்கா கிட்ட கேட்கலாம். இப்படியே நீ சாப்பிட்டுக்கிட்டே துருவிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், இன்னைக்கு பூரா நீ துருவிக்கிட்டே தான் இருக்க போற. ஓ சாரி. ஆமா, உன் வீட்ல நீ எந்த வேலையும் செஞ்சதே இல்லையா? இல்லையே, நான் ஒரு வேலை கூட செய்ய மாட்டேன். கழட்டி போட்ட துணியை கூட எங்க அம்மா தான் எடுத்து போடுவாங்க. ஆமா, எப்படி தெரியும் உங்களுக்கு? ஏன் கேட்டீங்க? நீ செய்யற வேலையோட லட்சணத்திலே தெரியுதே. முல்ல வா. இவ்ளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருந்த உள்ள? சும்மா துணி மடிச்சுக்கிட்டு இருந்தேன்க்கா. இருக்கிறது 2 பேரு, இவ்ளோ நேரம் துணி மடிச்சியாக்கும்? ஆமாங்கா, அது கட்டிலுக்கு கீழே பெருக்குன தூசியா இருந்துச்சு. ஆமாமா, அது பெரிய கட்டில்ல. அதுவே தம்ம துண்டு கட்டல, அது கீழே இவ்ளோ நேரம் பெருக்குனீங்களாக்கும்? இல்ல, அடுத்தது எப்படியும் இந்த டயலாக தான் நீங்க சொல்வீங்க, அதான் நானே சொல்லிட்டேன். ஆமா, அது பெரிய கட்டில் தான். எவ்வளவு நல்ல மரத்துல சொல்லி செஞ்சது தெரியுமா? ஓ சரிங்க. அக்கா, வீட்ல பிரச்சனையெல்லாம் சரியா போயிடுச்சாக்கா? எந்த பிரச்சனையை கேக்குற? இல்ல, பணம் இல்லாம இருந்ததே, கடையில ஸ்டாக் இல்லாம, அந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சுதா? அதெல்லாம் சரியா போச்சு. நீ என்ன எங்க இருந்தோ இப்பதான் வீட்டுக்கு வந்த மாதிரி கேக்குற? நீயும் இங்க தானே இருக்க? அது இல்லக்கா, பணம் பத்தியெல்லாம் எனக்கு தெரியாதுல்ல, அதான். ஆமாமா, எனக்கு கூட தெரியாது. அதெல்லாம் இவங்களுக்கு மட்டும் தானே தெரியும். ஒழுங்கா நீ தேங்காவை துருவு. என்ன கேட்ட முல்ல? இல்ல, இப்ப வீட்ல பணத்துக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே. இப்படி கேட்டா என்ன சொல்றது? இடையில வந்த அளவுக்கு பிரச்சனை இல்ல, ஆனா அதுக்காக முன்னாடி மாதிரி முழுக்க சரியாயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. முன்னாடி எல்லாம் பீரோல எப்பவுமே பணம் இருக்கும்,
இப்போ இருக்கு. ஆனா இதுக்குன்னு தனித்தனியா அத்தியாவசிய செலவுக்கு எடுத்து வச்சதுதான் இருக்கு. ஓ ஆமா, இப்ப எதுக்கு நீ இதெல்லாம் கேக்குற? ஆம், இல்ல இடையில கண்ண 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்டப்ப கூட பணம் இல்லைன்னு சொன்னீங்க. அதான் சரியாயிடுச்சா? திடீர்னு நீங்க நினைச்ச 500 ரூபாய் எடுக்க முடியுமான்னு கேட்டேன். ம், திடீர்னு ஏன் 500 ரூபாய் எடுக்கணும்? ஆ, இல்ல நானும் மீனாவோ வாங்க ஏதாவது டக்குன்னு கேட்டா கொடுக்கறதுக்கு பணம் இருக்கா உங்ககிட்ட? டக்குன்னு வாங்கணுமா? அப்படி என்ன டக்குன்னு வாங்கணும் உனக்கு? ஏன் மீனா, உனக்கு ஏதாவது டக்குன்னு வாங்கணுமா? முல்ல சொல்றா. ஐயோ இல்லப்பா, நான் வாங்கணும்னு நினைச்சு வாங்கினது எல்லாம் போதும். போதும். இவளுக்கு டக்குன்னு எதுவும் வேண்டாம் மாமா. உனக்கு ஏதாவது டக்குன்னு வேணுமா சொல்லு. ஆமா, ஒரு 1000 ரூபாய் பணம் வேணும். குடுக்குறீங்களா? 1000 ரூபாவா? அவ்வளவு பணம் உனக்கு எதுக்கு? அது சும்மா நீ ஒன்னும் காமெடி பண்ணாத. 1000 ரூபாவை உன்கிட்ட கொடுத்தேன்னா அத சும்மா எண்ணி பாத்துக்கிட்டே வேடிக்கை பார்த்துட்டு இருப்ப. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? ஏமுல்ல, சும்மா தானே கேட்ட? அது ஆமாமா, நீ சும்மாதான் கேட்டிருப்ப. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? அக்கா, மாமாக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சா நீங்க என்ன செய்வீங்க? என்ன கேட்டியா? ம் நினைச்சா வாங்கி கொடுப்பேன். இதெல்லாம் ஒரு கேள்வின்னு கேக்குற பத்தியா? நான் அவங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சா? நினைச்சியா? இல்லக்கா, சும்மா கேக்குறேன். நான் அவங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சாலோ இல்ல மீனா ஜீவா மாமாக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சாலோ என்ன செய்வீங்க? வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சா சொல்லுங்க, நான் வாங்கி கொடுத்துட்டு போறேன். இங்க பாருங்க, உங்க புருஷனுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சா சொல்லிடுங்க, வாங்கி கொடுத்துறேன். அப்புறம் தனம் வாங்கி கொடுக்கலன்னு யாரும் சொல்லிடக்கூடாது. உங்களுக்கு எதுக்கோ பணம் வேணும், அப்படிதானே? உங்களுக்கு பணம் வேணும்னு நேரடியா கேட்க கூச்சப்பட்டுக்கிட்டு தயங்கி தயங்கி கேக்குறீங்க. அவங்களுக்கு நீங்க கேட்டது புரிஞ்சிருக்கோங்க. உங்களுக்கு பணம் வேணும்னு கூட தெரியும். ஆனா புரிஞ்ச மாதிரி காமிச்சுக்கிட்டா பணத்தை கொடுக்கணும்ல. அதான் புரியாத மாதிரியே நடிக்கிறாங்க. விடுங்க, பரவாயில்ல. என்னங்க பரவாயில்ல? அது தப்புங்க. நான் இதுக்கு முன்னாடி 2 தடவை பணம் கேட்டப்பவும் இப்படிதான் கொடுக்கவே இல்ல. நீங்களாவது நேரா கேட்கல, நான் நேருக்கு நேராவே கேட்டேன். முகத்துல அடிச்ச மாதிரி பணம் இல்லன்னு சொல்லிட்டாங்க. ஒரு நாள் பாத்தீங்கல்ல, வெறும் 10 ரூபாய் வளையல், அதுக்கு கணக்கு பார்த்தாங்க. நீங்க கூட எனக்காக சண்டை போட்டீங்களே, ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ண நன்றி கடனுக்கு தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். இவங்க நாம நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லங்க, பயங்கரமான ஆளு. விடுங்க, நம்ம உடனே அக்காவை பத்தி தப்பா பேச வேணாம். நான் தப்பாலாம் பேசல. உங்க அக்கா பாசமான ஆளுதான். நல்லா சமைச்சு கொடுக்கறாங்க, சிரிச்சு சிரிச்சு பேசுறாங்க, எல்லார்கிட்டயும் அன்பா இருக்காங்க. எல்லாம் ஓகே. ஆனா நமக்கு அது போதாதுல்ல. இந்த வீட்ல எல்லா செலவையும் அவங்க தான் பண்றாங்க. நம்ம போடுற ட்ரெஸ்ல இருந்து செருப்புல இருந்து பொட்டு வரைக்கும் எல்லாமே அவங்க தான் வாங்கி கொடுக்கறாங்க. எல்லாம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி. நமக்கு பிடிச்ச மாதிரி இங்க என்ன இருக்கு சொல்லுங்க? இப்ப என்னங்க, நம்ம வீட்ல சோறு Dress இல்லாமயா இங்க வந்திருக்கோம்? இல்லையே.
நாமளும் இவங்கள மாதிரி கல்யாணம் ஆகி சந்தோஷமா வாழதானே வந்திருக்கோம். அதுல இவங்க என்ன ஒரு மாதிரி, நாம வேற மாதிரி. விடுங்க, நாம இப்பதான் வந்திருக்கோம். அக்கா தான் ரொம்ப வருஷமா இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காக. அப்படித்தான் இருக்கும். அவங்கள பண்ண வேண்டாம்னு சொல்லலையே. பீரோ சாவி எங்க கிட்ட கொடுங்க, உள்ள என்ன இருக்குன்னு சொல்லுங்க, அப்படிலாம் நாம கேட்கலையே. ஆனா நமக்குன்னு ஏதாவது செலவு பண்றதுக்கு கையில காசு இல்லைன்னு வரும்போதுதான் ஒரு மாதிரி இருக்கு. ஒரு 100 ரூபாய் கேட்டா அதுக்கு போய் 1000 கேள்வி கேக்குறாங்களே. நான் எங்க வீட்ல இருக்கும் போதெல்லாம் அவ்வளவு செலவு பண்ணுவேன். ஆனா இங்க வந்த பிறகு ஒரு நெயில் பாலிஷ் வாங்குறதுக்கு கூட குற்ற உணர்ச்சியா இருக்கு. நம்ம கிட்டதான் காசு இல்ல, ஆனா ஜீவா கதர் கிட்ட காசு இருக்கு. அவங்க கிட்டயாவது வாங்கிக்கலாம்னு பார்த்தா அவங்க கிட்டயும் இல்ல. அவங்களையும் காசு இல்லாம தான் வச்சிருக்காங்க. அவங்களையும் நம்மள மாதிரி ஓட்டாண்டியாவே வச்சிருக்காங்க. பாத்தீங்கல்ல, அவங்க புருஷனுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னா மட்டும் அவங்க வாங்கி கொடுப்பாங்களாம். நம்ம புருஷனுக்கு ஏதாவது வேணும்னாலும் அவங்க தான் வாங்கி கொடுப்பாங்களாம். நல்லா இருக்குங்க நியாயம். ஆமா, நீங்க அவருக்கு ஏதோ வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு தானே பணம் கேட்டீங்க. நானும் இங்க வந்த நாள்ல இருந்து ஜீவாக்கு ஒரு சட்டை வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா எங்க, இங்க நமக்கு எல்லாமே இருக்குங்க. ஆனா யோசிச்சு பார்த்தா ஒண்ணுமே இல்ல. சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறோம், எல்லாரும் சிரிக்கிறாங்கன்னு சிரிக்கிறோம், எல்லாரும் அழுறாங்கன்னு அழுகுறோம். அவ்வளவுதான். மீனா, தேங்காய் கொண்டு வா. ஏதோ உத்தரவு வந்துருச்சு, நான் உள்ள போறேன். சீக்கிரம் வா, என்ன பண்ற? இதோ வந்துட்டேன். நாம ஒண்ணு கேட்டா அவங்க நம்மள வேற மாதிரி நினைக்கிறாங்க. என்ன பண்றது? ஒரு 1000 ரூபாய் கூட கொடுக்க முடியாதான். நம்ம கையில ஒத்த காசு இருக்கா பாரு. என்னைய சொல்லணும். ஐயோ, என்ன பண்றது? அப்பா கிட்ட கேப்போம். அப்பா பாவம், கேட்டா கொடுப்பாரு, அப்புறம் என்ன நினைச்சு வருத்தப்படுவாரு. வேண்டாம், மாமா கிட்ட கேட்டு பாப்போம். தேவையில்லாத பிரச்சனை வரும். எதுக்கு வேண்டாத வம்பு? ஐயோ, என்ன பண்றதுன்னு தெரியலையே. இதை வித்துட்டா என்ன? இது சும்மா தானே போட்டிருக்கோம். வித்துடலாம். எங்க போய் விக்கிறது? அடகு கடையில வைக்கலாமா, இல்ல ஜுவல்லரிக்கு போலாமா? ஆனா என்ன சொல்லிட்டு போறதுன்னு தான் தெரியல. அடகு கடைன்னு சொன்னா விட மாட்டாக. இந்த வீடு ஜெயில் மாதிரி இருக்கு. எதுக்கும் உரிமை இல்லாம எல்லாத்துக்கும் பர்மிஷன் கேட்டுட்டு. என்ன நடந்தாலும் சரி, இன்னைக்கு வெளியில போறோம், இத விக்கிறோம், அவங்களுக்கு கிஃப்ட் வாங்குறோம். எல்லாரும் இருக்காக. என்ன நடந்தாலும் சரி, எப்படியாவது இதை வித்து அவருக்கு கிஃப்ட் வாங்கியே ஆகுறோம்.
ம் வாங்குறோம்.